ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நியூ மாடலில் 2 மாடல் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பூஜை பேஸ்கெட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆம்லா நாட் வச்சு நான் 3 சைடில் ஆம்லா நாட் வர மாதிரி அழகாக போட்டிருக்க பாருங்கள் ட்ரையாங்கிளில். இது பார்த்திங்கன்னா 1 ரோல் தான் ஆச்சு இந்த கூட போகிறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேஸில் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிளில் போட்டதுனால இந்த ஷேப் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்பில் இந்த மாதிரி வரும். இதுக்கு கைப்பிடி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சதுனால தான் இந்த கூடை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இது சின்னதாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2-in-1 பென் ஸ்டாண்டு. இதோட நம்ம பெருசாக போட்டோம்னா மல்டிபர்பஸ் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூஜை பேஸ்கெட் பார்க்கலாங்க. வாங்க எப்படி போகிறது பார்க்கலாம். இந்த கூடைக்கு அளவு பார்த்திங்கன்னா 5 அடி 8 இன்ச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். 5 முறை சுற்றிட்டு 8ல் வச்சுக்கோங்க. இந்த பேஸ்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் 4 ஒயரு, பிளாக் கலரில் 10 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முதல்ல ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். கட் பண்ண ஒயரு 2 ஒயரையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மடிக்க வேணாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்கேலில் 1 அடி நம்ம விட போகிறோம். 1 அடி விட்டுட்டு இதிலேருந்து இது மடிச்சுக்கோங்க. கட் பண்ண ஒயர் தான் இதில் மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரன்னிங் ஒயர் ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. இதிலிருந்து நம்ம அளந்து மடித்து நாட் போட போகிறோம். மூணு அடி இருக்கும். ரைட் சைடில் ரன்னிங் ஒயரும், லெஃப்ட் சைடில் அளந்து வச்ச ஒயரும், மறுபடியும் ரைட் சைடில் நம்ம கட் பண்ண ஒயரு 2 ஒயருமே வச்சுக்கணும். இப்போ கிராஸாக வச்சுக்கலாம். சென்டரில் இது வைங்க. இது ரன்னிங் ஒயரு, இது கட் பண்ண ஒயரு, இதுவும் கட் பண்ண ஒயரு. இப்போ ரன்னிங் ஒயரில் கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே போடுங்க. அதுக்கடுத்து கட் பண்ண ஒயர்லேருந்து கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயருக்குள்ளே விடணும். அதுக்கடுத்து ஒயர் எடுத்து சென்டரில் இருக்கு பாருங்கள், இந்த 2 ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விடணும். விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயரு. இப்போ இதில் பாருங்கள், கீழே இருக்கிற ஒயரு 3 அடி இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா நம்ம 1 அடி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா 1 அடி எக்ஸ்ட்ரா இருக்கணும். மேலே 4 அடி இருக்கணும். கீழே 3 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து பாருங்கள், 3 அடி இருக்கணும். 1 2 3 அடி இருக்கணும் கரெக்டாக. மேலே வந்து 4 அடி இருக்கணும். கீழே வந்து 3 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 ஒயர் எடுத்து நம்ம மேலேருந்து அளந்து மடிச்சுக்க போகிறோம். கட் பண்ண ஒயர் எடுத்துக்கோங்க, பிளாக் கலரு.
இது பாருங்கள், இது வந்து கீழே வந்து 3 அடி இருக்கிற மாதிரி, மேலே 4 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம கருப்பு கலரில் பிளாக் கலரில் ஒயர் எடுத்துக்கணும். 2 ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஈவனாக வச்சுக்கோங்க. 2 ஒயரையுமே ஈவனாக வச்சு கீழே இருக்கிற ஒயரை வச்சு அளந்து மடிச்சிக்கலாம். 3 அடி இருக்கும். அளந்து மடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்கணும். கீழே 4 அடி இருக்கும். கீழே வச்சு 3 அடி வச்சு பண்ணாதீங்க. மேலே தான் 3 அடி இருக்கணும். கீழே 4 அடி இருக்கும். அப்போ தான் நீங்கள் போடும்போது மேலே வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடிங்க. அதுக்கடுத்த ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட் ரூப்புக்குள்ளே விடுங்க. அதுக்கடுத்த ஒயர் எடுத்து இந்த 2 ரூப்புக்குள்ளேயும் விடணும். இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்து 3 அடி இருக்கணும். 3 அடி இருக்கு பாருங்கள். மேலே பெருசாக வரும். இது ஃபுல்லாக ஈவனாக கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, கீழே 4 அடி இருக்கணும். அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது மேலே பெருசாக வரும். கீழே 3 அடி போட்டிங்கன்னா 3 அடி கீழே வச்சுட்டு மேலே 4 அடி போட்டிங்கன்னா அது வந்து கீழே வந்துடும். கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போது 2 நாட் போட்டுட்டோம். மீதி 5 நாட் போட்டுட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டில் ப்ளூ கலர் நாட் வரணும். இப்போ பாருங்கள், நான் வந்து 7 நாட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் 2 ஒயர் ஜாயின் பண்ணணும். லாஸ்ட்டில் 2 ஒயர் ஜாயின் பண்ணணும். சென்டரில் 5 நாட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்கணும். மேலே 4 அடி இருக்கணும். இப்போ சைடில் பாருங்கள் 3 அடி விட்டுருக்கோம். இந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே பாருங்கள் 4 அடி இருக்குது பாருங்கள். அதில் தான் நம்ம நாட் போட போகிறோம். ஒரு சைடில் மட்டும்தான் நம்ம அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வர மாதிரி போட போகிறோம். மறுபடியும் ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நாட் போட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒயரும் லாஸ்ட் ஒயரும் விட்டுடுங்க. இந்த 2 ஒயர் விட்டுட்டு சென்டரில் கிராஸாக இருக்கும் பாருங்கள் எல்லா ஒயர்ஸும். அதில் நம்ம நாட் போடணும். சைடில் 3 அடி விட்டுடுங்க. விட்டுட்டு நம்ம நாட் போட்டு வரணும். அதுக்கடுத்த 2 ஒயரில் நாட் போடணும். அதுக்கடுத்த 2 ஒயரில் ஒயரை கரெக்டாக பார்த்து எடுத்து போடுங்க.
இது மாதிரி நாட் போட்டுட்டு இது வரையும் இதே அளவு வச்சு சைடில் இருக்கிற 3 அடி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி நான் இப்போ வந்து 5 நாட் போடுறோம். 6 நாட் வருங்க. அதுக்கு அடுத்தது 5 4 3 2 1 அந்த மாதிரி நம்ம ஒரு வயராக விட்டுட்டு சைடில் போட்டுட்டு வரணும். கிராஸாக இருக்கிற இதில் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 வரையும் போட்டிருக்கேன். பேஸில் பார்த்தீங்கன்னா 14 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். 4 ப்ளூ கலரும் பிளாக் வந்து 10 ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ஒயர் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் மட்டும் ப்ளூ கலர் ஒயர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் ரன்னிங் ஒயர் ப்ளூ கலர் போட்டிருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா 5 ஒயரும் 5 லைனில் நான் ரன்னிங் ஒயர் வச்சு பிளாக் கலர் ஒயர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுடணும். மறுபடியும் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக மடித்து நாட் போட்டு வரணும். இந்த 3 கார்னர்லேயும் பாஸ் நாட் வருங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஆம்லா நாட் போடணும். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நாட் போடணும். இந்த 3 கார்னரில் மட்டும்தான் கிராஸாக இருக்காது. மற்ற சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் கிராஸாக இருக்குது. இந்த 2 ஒயரு இதில் நம்ம ஆம்லா நாட் போடலாம். இந்த மாதிரி நாட் போட்டு வரணும். பாஸ் நாட் போடுங்க. இந்த சைடில் ஆம்லா நாட்டு, பாஸ் நாட்டு, ஆம்லா நாட்டு ஒரு லைன் ஃபுல்லாக சுற்றி வர நான் போட்டுட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், 3 கார்னர்லேயும் 2 பாஸ் நாட் வர மாதிரி போட்டிருக்கேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா 6 ஆம்லா நாட் இருக்கும் 3 பக்கமும். இப்போ லேடர் நாட் போடலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட் இருக்கு பாருங்கள், இதை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் மடிச்சிருக்கோம் பாருங்கள், இதுக்குள்ளே விடணும். விட்டுட்டு இதிலே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ரூப்குள்ளே விட்டு டைட் பண்ணிடணும். ரன்னிங் ஒயர் இப்படி எடுத்துருங்க. ரன்னிங் ஒயரை பேக் சைடு இந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் நாட் போட்டு வரணும். பக்கத்தில் இருக்கிற ஒயருக்கு நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். அதுக்கு அடுத்த ஒயர்லேயும் தனியாக இருக்குது பாருங்கள், அதுலேயும் ஒரு பாஸ் நாட் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா 5 நாட் வரும் ஆம்லா நாட்டு. மூணு பக்கமும் 5 நாட் வர மாதிரி போடணும்.
இந்த மாதிரி நாட் போட்டு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி சைடில் சொருக்கி விட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சென்டரில் நீட்டாக இருக்கும். கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருங்க. அஞ்சு நாட் வரும். அதுக்கு அடுத்தது 4 நாட் வருங்க. அடுத்த லைனில் ஆம்லா நாட்டு 3 2 1 அந்த மாதிரி வரும். வேறு நாட் போட்டு போடணும் ஒரு லைனாக. நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இது பாருங்கள், நான் 12 லைன் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லைன் போட்டுட்டு உள் பக்கமாக சொருகி விட்டுட்டேன். இதுக்கு அடுத்து நம்ம கிராஸ் நாட் போட்டு வரணும். ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி நம்ம 12 லைன் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்தது நம்ம 2 ஒயர் எடுத்து கிராஸ் நாட் போட்டு வரணும். ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நீங்கள் கிராஸ் நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம செகண்ட் லைன்லேருந்து கிராஸாக இருக்கும் ஒயரு, அதில் நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி நாட் போடணும். போட்டுட்டு இதில் பாருங்கள் கிராஸாக இருக்கும், இதில் நாட் போடணும். இதுக்கு அடுத்ததில் நம்ம ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் நாட் போடணும். இது பாருங்கள், நான் கிராஸ் நாட் போட்டுட்டேன். 8 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு கைப்பிடியும் 10 அடி 8 இன்ச் எடுத்து நான் 2 ஒயர் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் 2 ஒயர் இருக்கும். அதை நீங்கள் கிராஸாக இந்த மாதிரி சொருகி விட்டுடணும். இந்த சைடில் ஒரு ஒயரும் இந்த சைடில் ஒரு ஒயரும் செகண்ட் நாட்லேருந்து சொருகி விட்டுருங்க. இந்த கூடை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். கீழே ஷேப் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம போட்டிருக்கோம். ஆம்லா நாட்டு வச்சு போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஷேப் வந்தால் தான் இந்த கூடைக்கு அழகாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பாட் மாடலில் இருக்கும் பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.